2011 சசிகலாவிடம் 13 கோடி ரூபாய் பணத்தை சீமான் வாங்கியதாகவும், தேர்தல் நேரங்களில் தமிழ்நாட்டின் பல அரசியல் கட்சிகளிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு வேட்பாளர்களை அறிவிப்பதாக நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறி புதிதாக கட்சி துவங்கியிருக்கும் ராஜா குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அவர்கள் தனது கட்சியைச் சேர்ந்தவர்கள் இல்லை என்றும், தமிழக மக்களை முட்டாளாக்கி சீமான் பயனடைவதாகவும் தெரிவித்திருக்கிறார். 2011 தேர்தலே நம்ம சின்னம்மா சசிகலா மூலமா 13 கோடி ரூபாய் பணத்தை இவர் வாங்கினாரு. அதுக்கான ஊடகங்கள் அப்பயே செய்திகள்லாம் வந்தது. அந்த கட்சியில் இருந்த நிர்வாகிகளுக்கே அப்போ எல்லாம் வெளிப்படையாக அதெல்லாம் பேசினாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்குது ஒத்துக்கிற. ஆனால் நாம் தமிழர் கட்சியால் யார் வளர்ந்துருக்காங்க? சீமான் மட்டும்தான் வளர்ந்துருக்காரு. அவருக்கு யார் ஜால்ரா போகிறாங்களோ அவங்க மட்டும் தான் வளர்ந்துருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.